இயேசுநாதர் எதை சொன்னாரோ அதை செய்தார், எதை செய்தாரோ அதை சொன்னார். ஆகையினால் இயேசு சத்தியம், பிசாசு பொய்யன். காரணம் அவன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். இயேசு சொன்னார் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும், ஏனென்றால் அவன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். இயேசு தன் சொந்தமா ஒண்ணுமே பேசல. இயேசு சொன்னார் தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை நான் சொல்லுகிறேன், அவரிடத்தில் நான் எதை காண்கிறேனோ அதை நான் செய்கிறேன். இந்த ஸ்பீக்கர் நான் எப்படி இருக்கணும்? நான் எதை சொல்றேனோ அதைத்தானே சொல்லணும். நான் இயேசு வருகிறார்னு சொல்லும் பொழுது இயேசு போகிறாருன்னா என்ன அர்த்தம்? உடனே நான் அந்த மைக் செட்டை மாத்தினுவேன். ஒரு தடவை அப்படி நடந்துச்சு. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல நான் பிரசங்கம் பண்றேன். இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஸ்பீக்கர் சொல்லுது விவசாயிகள் விவசாயத்தை கவனியுங்கள், நல்ல உரம் போடுங்கள். அங்க இருந்த மக்கள் எல்லாம் சொல்றாங்க ஸ்பீக்கரை இப்படி மோசமா சொல்லுது, ஏதோ சொல்லுதுன்னு சிக்னல் காட்டினாங்க. உடனே மைக் செட் பண்றவரை போய் பாருங்க, ஏதோ விஷயம் அங்க நடக்குதுன்னு. அவர் போயிட்டு வந்து சொல்றாரு, ஐயா இயேசு வருகிறார், நீ சொல்ற அங்க விவசாயத்தை சொல்லுது. நான் என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன். உடனே அவன் வந்து இந்த கோஆக்சியல் கேபிள் எல்லாம் நல்லா டைப் பண்ண உடனே பழையபடி இயேசு வருகிறாருன்னு அங்கேயும் இயேசு வருகிறாருன்னு கேட்டுச்சு. கோஆக்சியல் கேபிள் லூஸ் ஆயிருந்ததுனால என்ன நடந்துச்சு? இந்த கேபிள் வந்து ஆண்டனாவா வேலை செய்து, ஆம்பிளிஃபையர் வந்து ஒற்றை வால்வு ரேடியோவா வேலை செய்து லோக்கல் ஸ்டேஷன் அப்படியே எடுத்து விடுது. அவன் விவசாயத்தை பற்றி பேசுறான், நான் விசுவாசத்தை பற்றி பேசுறேன். கடைசியில கேபிள் லூஸ் எல்லாம் டைட் பண்ண பிறகு எல்லாம் சரியாச்சு. இயேசுவுக்கும் உங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் லூஸ் ஆகி போச்சுன்னா இப்படிதான் நடக்கும். கர்த்தர் ஒன்ன சொல்ல நீ ஒன்ன சொல்ல. பிரியமானவர்களே, இயேசுவுக்கும் தேவனுக்கு உள்ள கனெக்ஷன் எந்த விதத்தில் லூஸ் ஆகவே இல்லை. ஆகையினால் இயேசுநாதர் சொன்னார், பிதாவே உலக தோற்றத்துக்கு முன்னே நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசு தன் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை. தேவன் என்ன சொன்னாரோ அதை இவர் சொன்னார். தேவனிடத்தில் எதை கண்டாரோ அதை இவர் செய்தார். அதுதான் சத்தியம், அதுதான் சத்தியம். பிசாசு தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறார். ஆகையினால் இயேசு தைரியமாய் சொன்னார், நானே சத்தியம். காரணம் நான் சத்தியத்தை சொல்லுகிறேன், சத்தியத்தின்படி நடக்கிறேன். மூன்றாவது இயேசு ஜீவன் என்று சொன்னார், நானே ஜீவன். காரணம் என்ன? ஜீவனை கொடுக்கக்கூடிய 3 பொருள்களை அவர் வைத்திருந்தார். ஒன்று அவருடைய இரத்தம், இரண்டாவது அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, மூன்றாவது அவர் கொடுக்கிற பரிசுத்தாவியின் அபிஷேகம். இரத்தத்தால் ஜீவன் உண்டா? ஆம், வேதமே சொல்லுகிறது இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. பிரியமானவர்களே, உலகத்திலே கூட ஒரு ஆளுடைய இரத்தத்தை இன்னொரு ஆளுக்கு கொடுத்தா ஜீவன் வந்துருச்சு. நாம் பெங்களூர்ல வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னோடு வேலை செய்த ஒரு அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துச்சு. உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போனார். டாக்டர் சொன்னார், இந்த அம்மாவுடைய குரூப் ரத்தம் யாராவது கொடுத்தால் ஜீவன் வந்துரும். 15,000 பேருடைய ரத்தமும் சூட் ஆகல. ஆனா ஒரே ஒருவருடைய ரத்தம் தான் சூட் ஆச்சு. அவர் பேர் என்ன தெரியுமா? தாமஸ். கேரளாவை சேர்ந்தவர்.
2-3 மாசம் பொறுத்து அந்த அம்மா வேலைக்கு வந்துச்சு. After 2-3 months, she rejoined the duty. சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? I asked sister, how are you? அந்த அம்மா சொல்லிச்சு, தாமசுடைய இரத்தத்தால நான் சுகமாயிருக்கிறேன், பலமாயிருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். Because of the blood of Thomas, I'm alive and strong and healthy. அது பெங்களூர் கதை. That is the story of Bangalore. மெட்ராஸ் கதையை சொல்றேன். I said something about இதே போல அம்மா மயக்கம் போட்டு விழுந்து similar fashion, the lady fainted down. எங்கெல்லாம் போய் அந்த அம்மாவுக்கு குரூப் ரத்தம் கிடைக்கவே இல்லை. Where all we went, we were not able to get a similar group of blood. கடைசில ஒரு ஆளுடைய ரத்தத்தை எடுத்து உள்ள ஏத்துனாங்க. And then we got a particular blood of man. அந்த ரத்தம் உள்ள போன உடனே அந்த அம்மா செத்தே போச்சு. The moment it got him, the lady died. ரத்தத்தால் தாமசுடைய ரத்தத்தால் ஜீவன் இன் பெங்களூர். In Bangalore, through the blood of Thomas, there was life. ஒருவருடைய ரத்தத்தால் சாவு சென்னையிலே. But in Madras, there is the death as a result of the transfusion. ஆனா நான் உங்களுக்கு ஒரு ரத்தத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றேன். But I'm going to introduce the blood. கடந்த 2000 ஆண்டு காலமா எத்தனையோ பேருக்குள்ள ஏத்தப்பட்டு இதுவரைக்கும் எந்த மனுஷனும் செத்ததா கிடையவே கிடையாது. அவர்தான் நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. That is our Lord Jesus Christ. அந்த ரத்தம் உன்மேல் தெளிக்கப்பட்டாலும் ஜீவன், When the blood is sprinkled over you, there is அந்த life. ரத்தத்தை பூசினாலும் ஜீவன், When the blood is kept upon you, அந்த there is ரத்தத்தை life. உனக்குள்ள ஊற்றினாலும் ஜீவன். When the blood is poured into you, ஹல்லேலூயா. hallelujah. ஆகையினால் இயேசு தைரியமா சொல்றார், நானே ஜீவன். That is why Lord Jesus with all authority said, காரணம் நான் கொடுக்கிற ரத்தத்தால எத்தனை பேர் ஜீவனை அடைந்து கொண்டே வருகிறார்கள். because through my blood many people have been constantly receiving life. இரண்டாவது அவர் கொடுத்த ஜீவன் எப்படி? Secondly, what kind of life he gave? இயேசுநாதர் சொன்னார், என்னுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. He said, my words are spirit and life. பிரியமானவர்களே, Beloved, ஒரு பல்லவன் டிரைவர் திடீர்னு சுகமில்லாம போயிட்டார். a particular driver belonged to Pallava Transport Corporation fell ill. மருத்துவமனைக்கு கொண்டு போனார். He was taken to the hospital. நான் நினைச்சேன் ஏதாவது ரத்தம் கித்தம் ஏத்துனா சரியா போயிடும். I thought if there is a blood transfusion, it will become okay. டாக்டர் சொன்னார், இந்த கேஸுக்கு ரத்தம் ஏத்த வேண்டாம், குளுக்கோஸ் ஏத்துனாலே ஜீவன் வந்துரும். Then the doctor said that is not required, glucose itself is enough. குளுக்கோஸ் ஏத்துன உடனே ஜீவன் வந்துச்சு. When the saline was given, he became all right. பிரியமானவர்களே, Beloved, குளுக்கோஸ் உனக்கு ஜீவன் கொடுக்கும், ஆனால் இயேசுவின் வார்த்தையோ உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். glucose can give you life, but the words of God can give you eternal life. பிரியமானவர்களே, Beloved, சத்துணவு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிறது, nutritious food gives health for man, ஆனால் கர்த்தராகிய இயேசுவின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் but the words that proceeded out ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது. of spiritual life. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். Man shall not live by bread alone, but every word that proceeded out of the mouth. எங்கள் இயேசுநாதர் 3 வார்த்தை சொன்னா செத்தவன் எழும்பி வருவான். When the Lord uses just 3 words, a dead man can arise. ஓன் சிஸ்டர் கொடுத்த ரிப்போர்ட் என்ன தெரியுமா? What was the report of the own sister, you know? நாருமே 4 நாளாயிற்று. Oh, he drank because he's dead for the last. நாருமே 4 நாளாயிற்று. Because 4 days. உங்க ஓன் சிஸ்டரை நம்பாதீங்க. Don't believe you and your own நீ sister. உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லா சொல்லுவாங்க, செத்தாச்சுன்னா உன்னை நாரனான்னுவாங்க. As long as you are alive, they'll say good testimony. எத்தனை நாளா நாரனா? How long? 4. அது வேற கவுண்டிங் பண்ணிட்டே இருக்கலாம். 1 2 3 4 days. 4 days. கர்த்தரா இயேசு சொல்றார், But the Lord Jesus said, அந்த நாத்த சம்பந்தமான பேச்சை விடு, you leave alone those thinking words எண்ணிக்கொண்டிருக்கிற அனுபவத்தை விடு, and they give up the thinking thoughts. நீ விசுவாசித்தால் If only you believe, மகிமையை காண்பாய், see the glory. மகிமையை காண்பாய். See the glory. எந்த ஆளு நாரதுன்னு சொல்றி அந்த ஆளுலயே மகிமையை காண்பாய். See the glory in the same thing that is talking எத்தனை about. நாள் நாரதுன்னு சொல்றி அந்த ஆளுக்குள்ள இப்ப மகிமையை காண்பாய். You will see the glory in the same person who is talking about. நீ வேற ஒண்ணும் பண்ணாத, விசுவாசி. You didn't do anything but only believe. பிரியமானவர்களே, Beloved, இயேசுநாதர் என்ன செய்தார்? what did Lord Jesus do? விசுவாசத்தோடு 3 வார்த்தையை சொன்னார். With all faith, he just muttered 3 மூணே words. 3 வார்த்தை. Just 3 words. லாசருவே Lazarus, வெளியே வா. out. எழும்பி வெளியில வந்து நிக்கிறான். He came out. ஆனால் உங்களுக்கு எங்களுக்கு ஆண்டவர் 3 வார்த்தை இல்ல, 30 வார்த்தை இல்ல, 3 லட்சம் வார்த்தை இல்ல, கோடிக்கணக்கான வார்த்தைகளை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். The Lord is constantly unleashing crowns of words for you and me. இந்த வார்த்தைகளை அனுப்பும்படி தான் இயேசுநாதர் மகாபரிசுத்த ஸ்தலம் போயிருக்கிறார். In order to only give these things, the Lord has gone to the most holy place. குளுக்கோஸால ஜீவன், தேவனுடைய வார்த்தையினாலே நித்திய ஜீவன். Glucose, there is life, but through the word of God, there is eternal life. தாமஸின் இரத்தத்தால் ஜீவன், இயேசுவின் இரத்தத்தால் நித்திய ஜீவன். Through the blood of Thomas, there is life, but the blood of Jesus Christ gives you eternal life. மூணாவது ஒரு அம்மா இப்படி பலவீனமாய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆச்சு. Thirdly, a particular woman also fell down and got spirit with the hospital. நான் நினைச்சேன் ஒருவேளை இது ரத்தத்தாலோ குளுக்கோஸாலோ சரியாகும். அவர் அப்படி சொன்னார். அவர் டாக்டர் சொன்னார், இது ரத்தத்தாலும் குளுக்கோஸாலும் சரி வராது, ஆக்சிஜன் குடித்தா சரியா ஜீவன் வந்துடும். I thought she'll become okay when the glucose, the blood is transfused into her, but the doctor said oxygen is enough. அந்த சிலிண்டர் எடுத்து அந்த அம்மா மூக்குல டியூப வச்ச உடனே கண்ணை திறந்தாச்சு.
When the tube was inserted into the nostrils of the woman, she opened her eyes. என்னென்ன விதத்துல எல்லாம் டாக்டர்ஸ் ஜீவனை கொடுக்கறாங்க. There are varieties of ways doctors use to give life for the patient. இயேசுநாதர் But the Lord Jesus, அந்த ஆக்சிஜனால வெறும் ஜீவன் தான் உண்டாகும். ஆனால் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே, அவர் பரிபூர்ண ஜீவனை நமக்கு தருகிறார். the Lord Jesus can, through the Holy Ghost, can give you the full. ஆகையினால இயேசு இப்படி ஜீவனை தருகிறபடினா தைரியமா சொல்றார், நானே ஜீவன். That is why Lord Jesus, with all authenticity, said, "I'm life." பிரியமானவர்களே, Beloved, எருசலேமிலே ஒரு வீதி, ஒரு நதி, ஒரு விருட்சம். in Jerusalem there was a street, a river, and a tree. இந்த வீதி தான் இயேசு வாசல் என்று சொல்லுகிறார். நானே வழி. This street, Jesus called himself as the way. அந்த நதி தான் சத்தியம். That river is nothing but the truth. அந்த விருட்சம் தான் ஜீவன். That tree is life. பிரியமானவர்களே, Beloved, இலையை சாப்பிட்டால் சுகம் உண்டாகுமா? it said when you eat the leaf, you will have health. நீங்களும் நானும் வெறும் இலை சாப்பிட்டுட்டு போறவங்க இல்ல, கனியை சாப்பிடக்கூடிய ஆட்களாய் மாற We வேண்டும். are not the simple people only eating away the leaf, but we should become. இலையை சாப்பிட்டா சுகம் கிடைக்குமானால் கனியை சாப்பிட்டா உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். If you eat the fruit, you will get a lot of health. ஆரோக்கியம்னா வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கை. Health means life without any sickness. சுகம்னு சொன்னா என்ன? வியாதி வந்து அதற்கு பிறகு நம்ம எழும்புறதுதான் சுகம். What does cure mean? Cure is something that இந்த கூட்டத்துல உங்களுக்கு ஆரோக்கியம் வேணுமா, சுகம் வேணுமா? in this meeting you want cure or ஆரோக்கியம் வேணும்னா கரங்களை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா போடு. hallelujah. இல்ல எனக்கு சுகம் வேணும். எத்தனை பேர் இருக்கீங்க? How many of you just want cure? ஏதோ சிலர் இருப்பீங்க, ஏன்னா சிலர் வியாதியோடு வேதனையோடு வந்திருக்கலாம். Maybe some of you are here with some kind of sicknesses. Some இந்த கூட்டத்துல கர்த்தர் உங்களுக்கு சுகமும் தருவார், ஆரோக்கியமும் தருவார். in this meeting God is going to give you both. அல்லேலூயா. Hallelujah. காரணம் அவர் ஜீவனாய் இருக்கிறார். Because he is of life. இனிமேல் நமக்குள்ளே இந்த சிங்காசனம் உண்டாகி விட்டது இப்பொழுது. And there is this throne has been created now. ஆனால் இந்த சிங்காசனத்திலிருந்து ஒரு நதி புறப்பட வேண்டும். But from this throne there needs to be a flowing of a எப்படிப்பட்ட river. நதி? What kind of a river? சுத்தமான, Clear பளிங்கு கொப்பான, as crystal. தெளிந்த தண்ணீர் உள்ள ஒரு நதி. And the water which was very clear, the river which has flowed from. அது என்ன தெரியுமா? What is that, you know? நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டிய கலப்பில்லாத சுத்தமான உபதேசங்கள். The teachings, unblemished teachings from our mouth shall proceed. பவுல் கொரிந்தியருக்கு என்ன எழுதுகிறார்? What Paul writes in the book of the Church of Corinthians. நாங்கள் அநேகரை போல கலப்பாய் பேசாமல், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. அநேகரை போல நாங்கள் தேவவசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரபாகரமாகவும் கிறிஸ்துவுக்கு தேவ சந்நிதியிலே பேசுகிறோம். பிரியமானவர்களே, கலப்பில்லாமல் பேசுறேன் என்று சொல்லுகிறார். He said, without any corrupt. இன்னைக்கு உலகத்துல அரிசியில கலப்படம், பால்ல கலப்படம், காஃபி பவுடர்ல கலப்படம், எல்லாத்திலயும் கலப்படம் ஆகி போச்சு. Today there is corruption, adulteration, and milk, and eyes, and whatever the contaminants you can think of. ஆவிக்குரிய உலகத்திலும் சிலர் இப்ப என்ன செய்யலாம், உபதேசத்துல கலப்படம் பண்ணி விட்டான். Even in the spiritual world, people do a lot of adulteration and corruption. அதுல ஒண்ணு என்ன? ரட்சிப்பு சம்பந்தமான கலப்பட உபதேசம். And there is the adulteration, corrupted talking, teachings about the. ஒன் சேவ்ட் இஸ் எவர் சேவ்ட். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டால் அந்த ரட்சிப்பு நித்தியமா இருக்கும் என்று சொல்லுவார்கள். Some of them say if you're once saved, you are saved forever. அதாவது ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பாவம் செய்தாலும் நம்முடைய ரட்சிப்பு போகாதுன்னு சொல்றாங்க. Which means if you're saved once, even if you commit any mistake after salvation, you will never be put into sin. ஆகையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? Therefore, what did the saved people do? நம்ம ரட்சிப்பு தான் இழந்து போகாதுன்னு சொல்லி விட்ட பாவம் எல்லாம் தைரியமா செய்யறான். காரணம் என்னன்னா ரட்சிப்பு நிரந்தரமா இருக்கும்னு சொல்லி. And then they began to do all willful activities sins because they think that the salvation will never be taken away from them. நீ ரட்சிக்கப்பட்ட பின்பு திரும்ப திரும்ப பாவம் செய்வாயானால் நீ பின்மாற்றக்காரனாய் மாறி விடுவாய். You will become a backsliding man if you continue to do sins after salvation. பாவி மரித்தவுடன் பாதாளம் போவானால் பின்மாற்றக்காரன் மரித்தவுடனே புறம்பான இருளுக்கு போவான். And the backsliding man will go to the eternal darkness when the sinful man will go into hell. Sinful man will go to hell. Sinful man will go to hell. But the backsliders will go to the outer darkness. விளங்குதுங்களா? Praise the Lord. ஆகையினால் Therefore, நாம் பெற்ற ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். we need to constantly secure. பவுல் கூட சொல்கிறார், நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். You need to therefore strive with all fear and the trembling heart in order. இரண்டாவது ஞானசானம் சம்பந்தமான கலப்படமான உபதேசம் என்ன? And about the baptism there is also corrupted teachings. குழந்தை ஞானசானம், Child baptism, தெளித்தல் ஞானசானம், sprinkling baptism, இயேசுவின் நாமத்தில் ஞானசானம், in the name of Jesus baptism, யாரிடத்திலாவது எடுக்கிற ஞானசானம், and baptism from anybody. இது
கலப்படமான உபதேசம். This is the corrupt teaching. பிரியமானவர்களே, சுத்தமான உபதேசம் என்ன? Beloved, what is the clear teaching? நீ முழுக்க ஞானஸ்நானம் தான் எடுக்கணும். You need to have the immersion baptism. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில தான் எடுக்க In வேண்டும். the name of Lord, Son and வயது Holy வந்த Ghost. பின்பு தான் எடுக்க வேண்டும். Only after maturation you should take it. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவருடைய கரத்திலிருந்து தான் எடுக்க வேண்டும். You need to take it from the spirit anointed அந்த man. சரியான உபதேசத்தின்படி ஞானஸ்நானம் எடுத்தவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா போடுங்க. Hallelujah. மூணாவது பரிசுத்தாவி சம்பந்தமான கலப்பட உபதேசம் என்ன? Thirdly, there is also corrupt teachings about the Holy Ghost. பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க, அந்நிய பாஷை பேசாதீங்க. You shall receive the Holy Ghost, but never be talking in tongues. எப்படி இருக்கு கதை? How does it sound? ஒரு தாய் தன்னுடைய மகள்கிட்ட சொல்லிச்சான், நீ புருஷனிடத்து அன்பு கூறு, ஆனா பேசாதே. A mother told her daughter, it seems, you shall love your husband, but don't talk to him. ஆமா, அவரோட பேசாத. ஆனா அன்பு கூறு. But you love him. எப்படி அன்பு கூறுறது? How is to love him? இதுபோல பரிசுத்தாவியை பெற்று இயேசுவுக்கு மனைவியா மாறு, அந்நிய பாஷை மட்டும் பேசாதே. It is also said that you shall fall in love with Lord Jesus, but don't speak in tongues. அப்படி யாராவது அந்நிய பாஷை பேசினா ஒரு எலிய தூக்கி போடுறவரை தூக்கி வெளியில போட்டுருவான். If anybody speak in tongues like that, they will be thrown away as a rat. ஆனா கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையை தந்திருக்கிறார். Hallelujah. But the Lord has given us a நீங்க spiritual எவ்வளவு அந்நிய church. பாஷையில பேசலாம். You can speak in any Hallelujah. language. Hallelujah. பிரியமானவர்களே, Beloved, கலப்பட உபதேசம் பாத்தீங்களா? look at the corrupted teachings. அது மட்டுமா? Not only that, நீ ரட்சிக்கப்பட்டவரே பரிசுத்தாவி பெற்றாச்சு. they say the time when you are saved, you will receive the anointing of the Holy Ghost as well. பிரியமானவர்களே, ரட்சிப்பின் அனுபவம் வேற, பரிசுத்தாவி பெறுவது வேற. Beloved, the experience of salvation is different from the anointing of the Holy Ghost. அடுத்தது தெய்வீக சுக சம்பந்தமான கலப்பட உபதேசம். And thirdly, about the divine healing. வெறும் இயேசு ரட்சகர் என்று சொல்வார்களே ஒழிய இயேசு பரிகாரி என்று சொல்லிக் கொடுக்க மாட்டார். They will only say Lord is the Savior, but is not a sanctifier. அது மட்டுமா, வருகையை பற்றி உள்ள கலப்பட உபதேசம் என்ன? And there is also corrupt teachings about the coming of the Lord. இயேசு இத்தனை வருஷம், இத்தனை மாசம், இத்தனாம் தேதி, இத்தனை மணிக்கு வருகிறார். நம்பாத. Don't believe when people say on certain year, certain time, and particular day is going to come. இயேசு நினையாத நேரம் வருவார், அதுதான் சரியான துப்புரவான உபதேசம். And the clear teaching is that the Lord will come in an expected time. வெளிநாட்டுல இப்படி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இயேசு வராத உடனே இன்னொரு பிசாசு ஒரு வெளிப்பாடு கொடுத்தா, இப்ப இயேசு நம்மளை சந்திக்க வராதனால நாம எல்லாரும் தற்கொலை பண்ணி இயேசுவை சந்திக்க போலான்னு போயிட்டான். In the Western எங்க world, போனானோ தெரியாது. and we don't know in the Western world that there was a particular group that has committed suicide, believing that they're going to go meet Lord Jesus Christ. கலப்பட உபதேசம் தான் அது. And that is the corrupted teaching. துப்புரவான உபதேசம், The clear and good teaching, நினையாத நேரம் இயேசு வருவார். the Lord will come in an expected time. 1000 வருஷ அரசாட்சி இப்ப நடக்குதுன்னு கலப்பட உபதேசம் சொல்லுது. Some of them say the millennium is taking over now. எங்க ஒரு ஓனாயும் ஆடையும் ஒண்ணா நிறுத்தி பாருங்க. Bring about a wolf and go together. சிறு பாலகனை பாம்பின் புற்றில கையோட சொல்லி பாருங்க. Allow a little child to put his hand into the bush of the snake. ஒண்ணு வேண்டாம், ஒரு நாய் ஒன்ன பார்த்து குறைக்குமானா விளங்கி கொள்ளு, 1000 வருஷ அரசாட்சின்னு வரலன்னு யோசிப்போம். Not that far. If only the dog is going to bark at you, believe that the millennium has 1000 வருஷ அரசாட்சியில ஒன்ன பார்த்து நாய் குறைக்காது. When the millennium, the dog will not bark at you. பார்த்தோன்னா குட் மார்னிங் சார் நோ. It will say good morning to you. How are you னு கேக்கும். It will also ask you how are you. சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேக்கும். ஏன்னா அன்னைக்கு ஆண்டவர் எல்லா மிருகத்திலே பறவைகளுடைய வாயை என்ன செய்திருவார்? திறந்து விட்டுருவார். The Lord will open all the mouths of all the living creatures. 1000 வருஷ அரசாட்சி இப்ப நடக்குதுன்னு சில சொல்றது கள்ளப்பட உபதேசம். Some people say that the millennium is taking place as a corrupt teaching. சியோன் இல்ல, எருசலேம் இல்லன்னு சொல்றதும் கள்ளப்பட உபதேசம். And there is in Zion as well as Jerusalem is also corrupt teaching. மோட்சம் இல்லை, நரகம் இல்லை என்று சொல்வதும் கள்ளப்பட உபதேசம். It is also the corrupt teaching. People say there isn't heaven and hell. ஆனால் கர்த்தர் நமக்கு நல்ல உபதேசத்தை தந்திருக்கிறார். But the Lord has given us a clear teaching. தெளிவான உபதேசம் தந்திருக்கிறார். Our clear as crystal teaching. துப்புரவான உபதேசம் தந்திருக்கிறார். Clean teaching. காரணம் என்ன? What is the reason? இந்த சிங்காசனத்தை உள்ளதான அருமையான பரிசுத்தவான்கள் நமக்கு இருக்கிறதனால் அவருடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். Because of this throne which the saints have from the fullness of the heart, they are speaking these days to one. ஆகையினால் நமக்குள்ளே அந்த நதி புறப்பட வேண்டும். Therefore that river is to go from us. இனிமே நமக்குள்ளே ஒரு வீதி உண்டாக வேண்டும். And there should also be a street created in us. 84ஆம் சங்கீதத்திலே 84th Psalm. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். யாரிடத்தில் மனுஷடு தெலுங்கா படிங்க. ஓ அப்படியா, தமிழா? நான் தெலுங்கு மனுஷடுன்னு எனக்கு கேட்டுச்சு. யாராவது மலையாள பைபிள் வச்சிருக்கீங்களா? If any one of you have Malayalam யாராவது கை தூக்குங்க பாப்போம். மலையாளம் வாய்ச்சாட்ட உண்டோ? பைபிள் உண்டோ? கொண்டு வந்துட்டில்ல? மலையாள பைபிள் இருக்கா? அடாடா, ரொம்ப தேங்க்ஸ், நீங்க வந்ததே ரொம்ப தேங்க்ஸ். 84ஆம் சங்கீதம் அந்த உண்மையிலே பலன் கொள்ளுகிறது மட்டும் வாசிக்கணும் நீங்க. அதாவது 5ஆம் வசனம் படிங்க சிஸ்டர்.
ബലൻ നിന്നിലുള്ള മനുഷ്യൻ ഭാഗ്യവാൻ. ഇങ്ങനെയുള്ളവരുടെ മനസ്സിലെ சியோனியருக்குள்ள பெருவழி உண்டு. எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கு பாத்தீங்களா? அதனால்தான் நம்ம எல்லா பாஷை உள்ள பைபிளும் படிக்கணும். பரவாயில்ல, மெட்ராஸ்காரங்களுக்கு ஒரு பெரிய சான்ஸ் என்னன்னா, எல்லா பாஷாக்காரங்களும் மெட்ராஸ்ல இருக்கிறதுனால நம்ம எல்லா பைபிளையும் படிச்சு ஒரு முடிவுக்கு வரலாம். The only blessing for the Madras is that since we have different vernacular people சில here, வார்த்தைகள் எல்லாம் மலையாளத்துல நல்லா இருக்கு. some words are good in Malayalam, சிலதெல்லாம் தமிழ்ல நல்லா இருக்கு. some are good in Tamil, சிலது தெலுங்குல நல்லா இருக்கு. some are good in Telugu, சிலது இங்கிலீஷ்ல நல்லா இருக்கு. some are very good in English. அதனால இதை எல்லாம் படிச்சு எது நல்லா இருக்கோ அதை புடிச்சு கொள்ளலாம். Therefore we shall cling on to the things that are best. அப்ப மலையாளத்துல என்ன படித்தோம்? What did we read in Malayalam? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். The one who creates his strength in you and is blessed one. இப்படிப்பட்டவனுடைய மனதிலே In whose heart சியோனுக்குள்ள பெருவழி உண்டு. there is a great way leading unto the அப்ப Zion. பெருவழி எங்க இருந்து புறப்படணும்? உன் மனசுல இருந்து புறப்படணுமா? From where that the great way is to move, it is to move from your heart. புறப்பட வேண்டும். It need to, எங்க போகணும்? where shall it go? இப்ப பெரிய நேஷனல் ஹைவேல எழுதி போட்டிருப்பான் NH1, NH2, NH3, NH7. அத பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம், இது பாம்பே போற ரோடு, இது கல்கட்டா போற ரோடு, இது கன்னியாகுமரி போற ரோடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். When we look into the numbers indicating national highways 1, 2, 3, 7, we can identify to which place it leads us to. ஆனா நம்முடைய தலையில இருந்து கன்னியாகுமரிக்கும் பாம்பேக்கும் கல்கட்டாக்கும் போக கூடாது. But from our head we shall not go to Bombay, Calcutta and Kanyakumari. நம்முடைய மனசுல இருந்து ஒரே ஒரு இடத்திற்கு தான் அந்த பெருவழி போக வேண்டும். அந்த பெருவழி போக வேண்டிய இடம் சியோன். Only place is the Zion where we have to go. எருசலேம். Jerusalem. நம்முடைய மனதில் இருந்து அந்த பெருவழி உண்டாக வேண்டும். From our heart the big way should create. அந்த வழி உண்டாக என்ன செய்வது? In order to create that way, what shall we do? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். We need to be strong in heart. பரிசுத்த ஆவியினால எவ்வளவுக்கு எவ்வளவு பலன் பெறுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய மனதிலே புதிய புதிய வெளிப்பாடு உண்டாகும். The more we are getting ourselves strength in the Holy Ghost, new revelation shall take place in us. சில நேரங்களில் நீங்க பரிசுத்த ஆவியினால பலப்படும் பொழுது உங்களுடைய மனதிலே நல்ல ஒரு தெளிவு, நல்ல ஒரு வெளிப்பாடு, நல்ல ஒரு தரிசனம் உண்டாகவில்லையா? Sometimes when you are getting strength to yourself in the Holy Ghost, don't you get good revelations, good teachings and the good. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். The one who strengthens you is the blessed. நம்முடைய மனதிலே சியோனுக்குள்ள பெருவழி உண்டாகிறது. From his heart is the great way to Zion. அதனால எல்லாருக்கும் நல்ல ஒரு பெருவழி நம்முடைய மனதிலிருந்து உண்டாக வேண்டும். Therefore for everybody there should be a great way from a heart. அது என்ன? What is that? ஆண்டவரே, நான் மரித்தாலும் பரலோகம் போவேன். Lord,